ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவுல சற்றுமுன் தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்கள் திடீரென எடுத்துள்ள அதிரடியான முடிவு, எதிர்பார்ப்பு மற்றும் உற்சாகத்தில் தொண்டர்கள். என்ன ஒரு முடிவு தளபதி விஜய் சார் எடுத்திருக்காங்க, என்ன ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அப்படின்றத வீடியோக்களை போய் டீட்டெயிலாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஒரு வீடியோவை நீங்க எந்த மாவட்டத்தில் இருந்து பாக்குறீங்க, உங்களுடைய மாவட்டத்துக்கு தளபதி விஜய் சார் அவர்கள் எப்போது வரப்போறாங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே அன்பா, வாங்க நினைக்கிற வீடியோக்குள்ள போகலாம். ஓகே அன்பா, தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் எடுத்துள்ள முடிவு என்ன அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னாடி இதுவரை பாத்தீங்கன்னா திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், நாகை மற்றும் திருவாரூர் ஆகிய மாவட்டங்களுக்கு விஜய் சார் பிரச்சாரம் செய்து முடிச்சிருக்கிறாங்க. இதன் பிறகு வரும் செப்டம்பர் 27ஆம் தேதி சனிக்கிழமை பாத்தீங்கன்னா வடசென்னை மற்றும் திருவள்ளூர் ஆகிய பகுதிகளுக்கு பிரச்சாரம் செய்ய திட்டமிட்டிருந்தாங்க. அதற்கான ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு அறிவிப்பு பாத்தீங்கன்னா வெளியிட்டிருந்தாங்க. இந்த நிலையில தற்பொழுது இதுல ஒரு அதிரடியான மாற்றத்தை பாத்தீங்கன்னா ஏற்படுத்தியிருக்கிறாங்க. அதாவது வரும் 27ஆம் தேதி வடசென்னை மற்றும் திருவள்ளூர் இங்க பாத்தீங்கன்னா பிரச்சாரம் செய்ய போறது கிடையாது. அதன்படி புதிய அறிவிப்பு பாத்தீங்கன்னா வெளியிட்டிருக்கிறாங்க. அதாவது வரும் செப்டம்பர் 27ஆம் தேதி சேலம் மற்றும் நாமக்கல் ஆகிய பகுதிகளில் பிரச்சாரம் செய்ய தளபதி விஜய் சார் அவர்கள் திட்டமிட்டிருக்கிறாங்களாம். அதன்படி 27ஆம் தேதி காலை 11 மணிக்கு நாமக்கல்லில் பிரச்சாரம் செய்ய போறாங்களாம். மேலும் அதே நாள்ல மாலை நேரத்துல கரூர்ல பாத்தீங்கன்னா பிரச்சாரம் செய்ய திட்டமிட்டிருக்கிறாங்களாம். அதாவது வரும் 27ஆம் தேதி சேலம் மற்றும் நாமக்கல்ல தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் பிரச்சாரம் செய்ய போறதாக சொல்லியிருக்கிறாங்க. பிரச்சாரம் செய்ய வேண்டிய மாவட்டத்தையும் மாத்திருக்கிறாங்க. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன, நீங்க எவ்வளவு ஈகரா வெயிட் பண்றீங்க பாக்குறதுக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஓகே அன்பா, தேங்க்யூ.